ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ஸ்வீட் கார்ன் புலாவ். ஒரு பெஸ்டான ரெசிபிங்க, டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான சுவையோட இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு குயிக் அண்ட் ஈஸியாக சமைக்கிறதுக்கு, வீக்கெண்ட்ஸில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல எல்லாம் சமைக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபிங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி இது. ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது. இது கூட நல்ல ரைத்தா, கொஞ்சம் ஸ்பைசியான கிரேவி அல்லது ஒரு வறுவலை கம்பைன் பண்ணும்போது ஒரு அட்டகாசமான மீலாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபியும் கூட. வாங்க, அருமையான சுவையான ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குங்க. இந்த ஸ்வீட் கார்ன் புலாவ் நம்ம நார்மல் ரைஸ்லையும் பண்ணலாம், சீரக சம்பா ரைஸ்லையும் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். அது தண்ணி சேர்க்கும் போது சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த ரைஸை நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிடுவோம். கழுவின ரைஸில் கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க. அந்த டைம் கேப்பில் இந்த புலாவுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஸ்வீட் கார்ன் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஜஸ்ட்டு சும்மா பாயில் பண்ணி சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புலாவ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கார்னில் நல்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குங்க. அடுத்தது இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே இந்த ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு நம்ம தேங்காய் பால் விட்டு தாளித்து விடுறோம். ஸோ தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி மொதல் பால், ரெண்டாவது பால் ரெண்டும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. இப்போ டக்குன்னு நம்ம தாளித்து விட்டுடலாம். குக்கரில் தாளிச்சிருவோம், குயிக்காக வேலையாகும். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. இப்போ இந்த ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு விட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 பச்சை மிளகாவை மேலே ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்து விட்டாச்சு. இந்த புலாவுக்கு நம்ம ஜஸ்ட் பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்க்குறோம். வேறு எந்த மிளகாத்தூளோ எந்த ஸ்பைஸ் பவுடரோ சேர்க்கிற போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டால் கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி லைட்டாக நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது கீழே அடிப்பிடிக்காமையும் வதங்கி வரும். தக்காளியும் டக்குன்னு குயிக்காக வெந்து மசிஞ்சிரும். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் புதினா இலைகள் போட்டு விட்டுருலாங்க. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னை சேர்த்துருவோம். நான் இங்கே சேர்த்துருக்கிறது ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன். இது குயிக்காக பாயில் ஆயிரும், குயிக்காக நம்மளுக்கு வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம இங்கே ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து இந்த புலாவ் பண்ணுறோம். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸ் 1 கப்பு. 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால். இங்கே குக்கரில் செய்கிறோம். ஸோ 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தேங்காய் பால். பர்ஃபெக்டாக நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வெந்திருக்கும் ரைஸு. உதிரியாகவும் இருக்கும். இதே நீங்கள் சீரக சம்பா நார்மல் ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் 1:2 எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா தேங்காய் பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை சேர்த்துருவோம். பாசுமதி ரைஸை கழுவி ஊற வச்சுருந்தோம். தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோங்க.
உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியெல்லாம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவோம். டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், வெயிட் போட வேண்டாம். ஜஸ்ட் வச்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். ரைஸ் நல்லா ஒரு 50-60% வெந்துருச்சுங்க. அந்த தண்ணியும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருவோம். குக்கர் மூடியை இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம். வெயிட் வச்சு விட்டுருவோம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணுங்க. அது கவனிச்சுக்கோங்க. ஸ்டவ் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். விசில் வந்தால் ஒரு விசில் விடுங்க. இல்லைன்னா 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையான ஸ்வீட் கார்ன் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அருமையான ஒரு சிம்பிளான ரெசிபி இது. சாதம் பாருங்கள், நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்குது. அந்த கான் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான ரெசிபி. ஒரு குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஒரு 1 பாட் மீல் நம்ம வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயோ சமைக்கிறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்குங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் லெஸ் ஸ்பைஸியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட கொஞ்சம் ஸ்பைஸியான கிரேவி, வறுவல், ஒரு ரைத்தாலாம் கம்பைன் பண்ணும்போது அட்டகாசமான ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.